டே ராஜு, என்னடா இவ்வளவு பெரிய ஆப்பிள் மரம்? அக்கா, ஆமா, இத பார்த்துட்டு தான் நான் உன்னை ஓடி வந்து கூட்டிட்டு வந்தேன். டே ராஜு, இந்த மரத்துல இருந்து தான் உண்மையிலேயே பறிச்சு ஜூஸ் போட்டு தருவாங்களாடா? அக்கா, நம்ம உஷாரா கேட்கணும், இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது மார்க்கெட்ல அழிவு போனதை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. நம்ம தான் உஷாரா கேட்கணும்க்கா. அம்மா நேத்து சொன்ன மாதிரி நம்ம தம்பி சாப்பிடுற விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கானே. டே ராஜு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி மரம் ஆப்பிள் மரத்தை பார்த்ததே இல்லை. இங்க பாருடா, எப்படி காய்ச்சி தொங்குது பாருடா. டே டே, எப்படி பழுத்திருக்கு பாருடா. அக்கா, அந்த அண்ணங்கிட்ட நம்ம பார்க்கும்போது இந்த மரத்துல பறிக்க சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே பறிச்ச பழசானது எதுலையாவது ஜூஸ் போட்டுருவாங்க. டே ராஜு, எதுக்குடா அப்படி சொல்ற? எப்பவுமே கடையில போனா அவங்க வச்சிருக்கிறதுல தானே நம்ம ஜூஸ் போட்டு வாங்கிட்டு வரோம். இங்க மட்டும் ஏன்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த அண்ணா ஆப்பிள் பறிச்சாங்கன்னா 1 2 கீழே விழும். அதை நம்ம ஃப்ரீயா கேட்டு வாங்கிக்கலாம்க்கா. டே ராஜு, அதெல்லாம் எப்படிடா சும்மா தருவாங்க? அக்கா, சும்மா தர மாட்டாங்க. நம்ம எவ்வளவு பேர் ஜூஸ் வாங்குறோம், அதை சொல்லி எப்படியாச்சும் நம்ம கேட்டு வாங்கிடலாம். அக்கா, அந்த ராஜு என்னக்கா எப்ப பார்த்தாலும் இந்த தின்ற விஷயத்துல இவ்வளவு உஷாரா இருக்கிறான்? அக்கா, அங்க பாரு, நம்ம சித்தி பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி பாரு, எப்படி ஒளிஞ்சு பாரு ஆப்பிள் பழம். டேய், ஆமாடா ஆமா. ஆனா ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுந்துருச்சு, அதை நாங்க எடுத்துக்கலாமா? தம்பி, தாராளமா எடுத்துக்கோங்கப்பா. நீங்க இவ்வளோ பேர் ஜூஸ் குடிக்க போறீங்களே, எனக்கு அதுவே போதும் தம்பி. என்னடா சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? எங்க இந்த ஆப்பிள்? இதோ வந்துட்டு. எங்க இருக்கு? ஆஹா, இதோ இருக்கு ஆப்பிள். எவ்வளவு சூப்பரா இருக்கு. சித்தி தள்ளி போங்க, உங்க தலை மறிக்குது. ஆஹா, எங்க ஆப்பிளை காணோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு தானே நான் மரத்துல இருந்து விழுற ஆப்பிளை நேரா வந்து பாக்குறேன். அக்கா, இதுக்கு முன்னாடி நீ இப்படி பாத்திருக்கியா? ஆப்பிள் விழுறத நேரடியா பாத்திருக்கியா இந்த மாதிரி? டேய், நான் ஆப்பிள் மரமே இப்பதான்டா பாக்குறேன். அப்புறம் எங்க இருந்து நான் நேரடியா பாப்பேன்? ஏய் மல்லி, நீ இதுக்கு முன்னாடி ஆப்பிள் மரம் பாத்திருக்கியா? தமிழ், நான் மரத்தையே இப்பதான் பாக்குறேன். என்னெல்லாம் வெளியவே கூட்டு வர மாட்டாங்களே. சின்ன குழந்தைன்னு வீட்லயே விட்டு வந்துடுறாங்க. அப்புறம் நான் எப்படி ஆப்பிள் மரம் பார்த்திருப்பேன்? அண்ணா, எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஜூஸ் போடுங்க. இருங்க மேடம், 5 நிமிஷத்துல உங்க எல்லாருக்கும் நான் ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அண்ணா, எங்களுக்கு மரத்துல இருந்து பறிச்சு போடுங்கண்ணே. சரி தம்பி, நீ சொன்ன மாதிரி மரத்துல இருந்தே பறிச்சிடலாம். இங்க என்ன பழத்துக்கு என்ன பஞ்சமா என்ன? இவ்வளோ பெரிய மரம் இருக்க. சரி தம்பி, நீங்க சொன்ன மாதிரி மரத்துல இருந்தே பறிச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஆப்பிள் வேணும்னு நீங்களே சொல்லிருங்க. அண்ணா, மேல இருக்கு பாருங்க. எது தம்பி, இதுவா? இல்ல இல்லண்ணா, மேல இருக்கு பாருங்க. இதுவா தம்பி? ஆமா ஆமா ஆமாண்ணா, அத பறிங்க. சரி தம்பி, பறிச்சாச்சு. இங்க பாருங்க தம்பி, ஆப்பிள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இலையே இப்பதான் நான் பிரிக்க போறேன். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் எங்கேயும் கிடைக்காது. முதல்ல நம்ம இந்த ஆப்பிள சின்ன சின்ன பீஸா வெட்டிடுவோம். வெட்டலாம். பாருங்க பாருங்க, வெட்டியாச்சு. இதே மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா வெட்டிடலாம். அப்பதான் ஜூஸ் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். வெட்டியாச்சு. ஆப்பிள் சூப்பரா பழுத்திருக்கு. சரி தம்பி, இப்போ நம்ம வெட்டினதை இந்த மிக்சியில் போட்டுருவோம். போட்டாச்சு தம்பி. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக சர்க்கரை போட்டுருவோம். சர்க்கரை போட்டாச்சு. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம மூடிட வேண்டியது தான். மூடியாச்சு. சரி, இப்போ இதை நம்ம அரைச்சிட வேண்டியது தான். இந்த சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. சரி, இப்போ ஜூஸ் தயாராயிடுச்சு. ஜூஸை ஊத்திர வேண்டியதுதான். இந்த ஜூஸை ஊத்த போறேன். ஊத்தியாச்சு. தம்பி, ஜூஸ் யாருக்கு முதல்ல கொடுக்கணும்? ஆனா நீங்க எனக்கே கொடுத்துருங்கண்ணா முதல்ல. இந்தாங்க தம்பி, நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு சுவையான ஆப்பிள் ஜூஸ் தயாராயிருச்சு. இந்தாங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. சரி, ஆப்பிள் ஜூஸ் எப்படி இருக்குன்னு குடிச்சு பாப்போம். அடாடாடாடாடா, என்னமா போட்டிருக்காங்க ஜூஸ்? இதுதான்டா ஆப்பிள் ஜூஸ். இதுக்குதான் மரத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா பறிச்சு குடிக்கணும் போல இருக்கு. அடாடாடாடாடா. டேய் ராஜு, ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருக்குடா. ஹாய், இவ்வளவு டேஸ்டான ஆப்பிள் ஜூஸ் நான் அதுக்கு முன்னாடி குடிச்சதே இல்ல. ரொம்பவே சுவையா இருக்கு.